சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள வாக்குச்சாவடியில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தனது வாக்கினை பதிவு செய்ய வருகை தந்திருக்கிறார். அவர் வாக்குப்பதிவு செய்ய வரிசையில் காத்திருக்கும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் கார்த்தி வழங்க கேட்கலாம். ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரி வளாகத்திற்கு தற்போது வந்திருக்கிறார். தென் சென்னை பகுதிக்கு உட்பட்ட ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் வாக்களிப்பதற்காக திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தற்போது வந்திருக்கிறார். அவருடைய மனைவி ஆகியோர் வந்திருக்கிறார்கள். தற்போது அவர் வரிசையில் நின்று கொண்டிருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இன்னும் சற்று நேரத்தில் அவர் வாக்களிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சரியாக 8:30 மணி அளவில் அவர் வாக்களிக்க வருவார் என்று ஏற்கனவே தகவல் வெளியாக இருந்த நிலையில் சற்று முன்னதாக தான் சரியாக 9:10 மணி அளவில் அவர் ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரி வளாகத்திற்கு வந்தார். அங்கிருந்து நுழைவாயில் பகுதியிலேயே அவரோட வாகனமானது நிறுத்தப்பட்டது. அங்கிருந்து அவர் நடந்து வந்து தற்போது அந்த வாக்களிக்கக்கூடிய மையத்தின் வெளியில் இருக்கக்கூடிய அந்த வரிசையாக நிற்கிறார்கள் வாக்களிப்பதற்காக பொதுமக்கள். பொதுமக்களாகவே தற்போது வரிசையில் நின்று வாக்களிப்பதற்காக திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் நின்று கொண்டிருப்பதையும் பார்க்க முடிகிறது. வருவதற்கு முன்னதாகவே இங்கே காவல்துறையினர் அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் செய்திருந்தார்கள், தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்தார்கள். ஏனென்றால் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வரக்கூடிய காரணத்தினால் அதிக அளவில் தொண்டர்கள் வருவார்கள் என்ற எதிர்பார்ப்பு காரணத்தினாலும் தற்போது இந்த பகுதியில் காவல்துறையினர் அதிகமாக அந்த ஏற்பாடுகளை செய்திருந்தார்கள், பாதுகாப்பு ஏற்பாடுகளை. அந்த வாக்களிக்கக்கூடிய நிகழ்வு முடிந்த பிறகு தற்போது ஸ்டாலின் அவர்கள் வெளியில் வந்து கொண்டிருக்கிறார். செய்தியாளர்களை சந்திப்பதற்கான அந்த ஏற்பாடு இருந்தாலும் அதனை தவிர்த்துவிட்டு தற்போது இங்கிருந்து புறப்பட்டு செல்கிறார். அவர் சென்றதற்கு பிறகு அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. வழக்கமாக இந்த வாக்குப்பதிவு முடிந்ததற்கு பிறகு அவர் வந்து அறிவாலயம் செல்வது வழக்கம். என்னுடைய வாக்கினை இந்த வாக்குச்சாவடியில் நான் பதிவு செய்திருக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் என்கிற முறையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது, ஒட்டுமொத்த வாக்காளர்களும் தங்களுடைய வாக்கினை பதிவு செஞ்சு ஜனநாயகத்தின் அடிப்படையில் ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்குவதற்கு உங்களுடைய வாக்கு நிச்சயமாக அமைந்திட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். எனவே ஒவ்வொருவரும் தவறாமல் தங்களுடைய வாக்கினை பதிவு செய்ய என்னுடைய பணிவான வேண்டுகோளை வாக்காளர்களாக இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதே நேரத்தில் இந்த தேர்தல் என்பது இதுவரையில் நடந்திருக்கக்கூடிய தேர்தல்களை எல்லாம் விட ஒரு முக்கியமான தேர்தலாக அமையப் போகிறது. காரணம், 500 ரூபாய், 1000 ரூபாய், 2000 ரூபாய், 5000 ரூபாய், 10,000 ரூபாய், ஏன் சில இடங்களில் அதையும் தாண்டி வாக்குகளை வாங்குவதற்காக விநியோகம் செய்யப்பட்டிருப்பதாக செய்திகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. எனவே அதையெல்லாம் மீறி அந்த நோட்டுகளுக்கு அடிபணியாமல் நிச்சயமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் ஜனநாயகத்தை முறையாக பாதுகாப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த தேர்தல் அமையப் போகிறது. தேர்தலுடைய ஆணையம் தான் அதை வந்து கவனிக்க வேண்டியது. அது வந்து கட்சி சார்பில் நாங்கள் கவனிக்க முடியாது. தேர்தலுடைய ஆணையம் நாங்கள் புகார் தான் பண்ண முடியும். ஆங்காங்கே இருக்கக்கூடிய வாக்குச்சாவடியில் இருக்கக்கூடிய எங்களுடைய முகவர்கள் அல்லது அந்த கட்சியை சார்ந்து இருக்கக்கூடிய முகவர்கள் புகார் கொண்டு வந்திருக்கிறார்கள். அதை சரி செய்ய வேண்டியது தேர்தல் ஆணையத்துடைய கடமை. இதுவரையில் தேர்தல் ஆணையமே மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சிக்கு, மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆட்சிக்கு ஒரு கூட்டணியாக இதுவரையில் அமைந்திருக்கின்றது நாடு அறிந்த உண்மை. ஆக இனிமேலாவது இந்த பழுதாகி இருக்கக்கூடிய அந்த பெட்டிகளை சரி செய்கிற முயற்சியில் தேர்தல் ஆணையம் உடனடியாக ஈடுபட வேண்டும்.